நாமத்தை நம்ம எல்லாரும் முழு பலத்தோடு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே நன்றி. எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்தீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். சந்தோஷமா இருக்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க போவோம். ஒருக்கா கூட அவங்கள பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆண்களுக்கு பின்னாடி எல்லாம் சொன்னீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம். ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. சற்று சோர்ந்து இருக்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. சரி, அப்போ எல்லாரும் கவனமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவு, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு வேணுமா வேண்டாமா? எத்தனை சதவீதம் வேணும்? 100% வேணும், அப்படிதானே? அப்போ மனிதனுக்கும் தேவனுக்குள்ள அருமையோட உறவில் அந்த 100% நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் தான் நம்ம அவர் அப்பான்னு கூப்பிட முடியும், அவர் நம்மளை பிள்ளைன்னு நினைச்ச முடியும், கூப்பிட முடியும். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ 100% இருக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா நான் உன்னை அநேகத்தில் என்ன செய்வேன் சொல்லுங்க, ஆசிர்வதிப்பேன்னு கதை சொல்லியிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவேன் அல்லேலூயா. ஒருவேளை 100% அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்காமல் இருந்தாலும் கொஞ்சமாவது அவருக்கு மேலே என்ன செய்யணும், நம்பிக்கை இருக்கணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இது மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவுல ஒன்று. அதில் எதில் கொண்டு வர, அந்த உறவு எதில் கொண்டு வரும்னு சொன்னால், ஒன்று முதலாவது அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் தான் அந்த உறவு என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. இரண்டாவது, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு இன்னும் அதிகமாக நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? தாழ்மை. தாழ்மை, ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவிலே நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த நல்ல ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் என்று வேதத்தில் அநேக பகுதிகளிலே நான் பார்க்க முடிகிறது, அநேக பகுதிகளிலே பார்க்க முடிகிறது. அதனாலே தேவனுக்கும் மனிதனுக்குள்ள அந்த உறவு என்ன? ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள உறவு இன்னும் எதிரே இருக்கிறது, நாம் செய்கிற நீதியிலே இருக்கிறது. எல்லா நீதியும் நிறைவேறுவதற்கு இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த நீதி என்று சொன்னால் எல்லா நீதியும் நிறைவேறுவதற்கு இடம் கொடு. அது ஞானஸ்தானம் மாத்திரம் நீதி அல்ல. நம்முடைய சத்துரு கீழே விழுந்து கிடக்கும் பொழுது, அதுவேளை நம்முடைய குடும்பத்தை நாசப்படுத்தியிருக்கலாம், குடும்பத்தை வேதனைப்படுத்தியிருக்கலாம். அவன் ஒரு நாள் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது அவனை தூக்கி விடுவது, அவனை காப்பாற்றுவது நீதி. அந்த நீதியை யார் செய்கிறார்களோ ஆண்டவருக்கும் மனிதனுக்குள்ள உறவு என்ன செய்யும் தெரியுமா? நெருங்கி வரும். இந்த நாட்களிலே மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவிலே முதலாவது ஒன்று நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், 22 அதில் 19ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறது? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை
அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டு தெரியப்படுத்துகிறார், அவர் தெரியப்படுத்துகிறார். உன் நம்பிக்கை அது கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு ஒரு பாஸ்டுக்கு மேல அல்ல, உன் பணத்துக்கு மேல அல்ல, அது நீ எடுக்கிற ஆண்டோட பிள்ளைகளே ஒரு முயற்சிகளில் அல்ல. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி முதலாவது ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு, அது ஒரு முறை கூட படிக்கலாம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தெரியப்படுத்துறேன், இதை நீ அறிந்துக்கா, அதை புரிந்து கொள். ஒரு நம்பிக்கை யாருக்கு மேல் இருக்கணும்? ஒரு உலகத்தில் கணவன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு, அருமையாளர்களே அதிகாரிகள் உண்டு. ஆனாலும் சில இடங்களில் கணவனை நம்பணும், மனைவியை நம்பணும், பெற்றோர்களை நம்பணும், பிள்ளைகளை நம்பணும், எல்லாரையும் நம்பணும். ஆனால் முதலாவதுக்கு யாருக்கு இடம் கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைக்கு அதை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த ஆண்டு சொல்றாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில் அந்த நம்பிக்கை எந்த ஒரு காரியமோ, படிப்பு காரியமா, அறிவியல் நம்ம எடுக்கிற ஒரு தொழில் காரியமா, அல்லது ஒரு திருமண காரியமா, எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தருமே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளை எரேமியாவில் 17ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எத்தனை வசனம்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8. அப்ப 7-8 வசனத்தை சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே, கவனமாய் கேளுங்க, தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன்னுடைய வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதையும் மழை தாட்சியான வருஷத்துல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அவ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறது, எந்த வெயில் அடித்தாலும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் அந்த மரம் செழிப்பாய் இருக்கிறதையும் மழை தாட்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இது ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை இதுதான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் இருதயமுள்ள கர்த்தர் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், மாமிசமானதை புயபலமாக்கி கொள்கிறவன், ஆண்டவருக்கு மேல் நம்பிக்கை இல்லாதபடிக்கு இருதயத்தை திருப்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வழியிலே கலலையாய் போன செடியை போல, அதாவது ஒண்ணுக்கு உதவாத செடி, அதுபோல அது எதுக்குமே பயன்படாத செடியை போல அது வளருகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு நிச்சயமாய் வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு இல்லாவிட்டால் அவர் அப்பான்னு நம்ம கூப்பிட முடியாது, அவர் நம்முடைய பிள்ளைன்னு நமக்கு அழைக்கவும் முடியாது.
அன்பானவர்களே, அதனாலே அப்பா நம்மளை கூப்பிடுவதற்கு முழு உரிமைக்கு முதலாவது வைக்க வேண்டிய காரியம் என்ன? அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது அதான் ஆண்டு சொன்ன, நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம அவர் மேல் வச்சா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதிலை தந்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ள தேவனாகவே இருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரும் பாஸ்டர் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. ஆனால் பாஸ்டரோடு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யுங்க? நம்புங்க. எந்த காரியத்தையும் பாஸ்டர்கிட்ட முதலாவது சொல்லுவதற்கு முன்னால முதலாவது யார்கிட்ட சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒரு காரியமோ, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அது ஒருவேளை பெற்றோர்களை சொல்லுவதற்கு முன்னால நீ ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, என் பிள்ளை எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அருமையானவர்களே, ஒரு மனுஷனிடத்தில் சொல்லுவதற்கு முன்னால ஏன்ட்ட எல்லா விண்ணப்பத்தை வைக்கிறாங்களே என்று சொல்லிட்டு ஆண்டவர் நினைத்து அவனுடைய வாஞ்சியை அறிந்து அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறவனை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்தினாலே அவனோடு அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அது என்ன? அக்கினி ஜுவாலை என்ன? சிங்கத்தின் குகை என்ன? ஆண்டவர் சிங்கத்தின் குகையாக இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டுவார். அக்கினி ஜுவாலையாக இருந்தாலும் அக்கினுடைய உக்கிரத்தை அவிழ்த்து போடுவார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நீ நிறுத்துற பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லி சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோ சொன்ன பொழுது அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி அந்த அக்கினியை ஏசியை போல கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. அவரை நம்பினவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையா. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அல்லது ஆண்டோடைய பிள்ளைகளை பெற்றோர்கிட்ட சொல்லதுக்கு முன்னாலேயோ பாஸ்டர்கிட்ட சொல்லதுக்கு முன்னாலேயோ, நீ அந்த காரியத்தை ஆண்டோட்ட சொல்லுங்க. ஆண்டோட்ட சொல்லி, ஆண்டவரே என் நம்பிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது என்று சொன்னீங்க சொன்னா ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு நெருங்கி வரும். கைகளை உயர்த்தி சொல்லுவலே. அல்லேலூயா. ஏனோக்குக்கு மனைவி இருந்தது, ஏனோக்குக்கு பிள்ளைகள் இருந்தது. அருமை ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசலோ இந்த உலகத்திலே 969 வயசு வரை வாழ்ந்திருக்கிறாரு. ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசலோ 969 வயசு வரை வாழ்ந்திருக்கிறாரு. இந்த ஏனோக்கு யார்? தேவனோடு சஞ்சரித்தவன். தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு இருந்தது, அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. ஆனால் மனைவியும் கனம் பண்ணினான், பிள்ளைகளையும் கனம் பண்ணினான். நான் ஆண்டவரை விடாதபடிக்கு ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தான். இன்னைக்கு ஏனோக்கு, பழைய ஏற்பாட்டினுடைய ஏனோக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், நீடித்த நாட்களாக இருக்கிறான். அவன் மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. காரணம், ஆண்டவருக்கு அவனுக்குள்ள உறவு நெருங்கி இருந்தபடினாலே. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏனோக்கு ஜெபிக்க வருவார், ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் அமர்ந்திருப்பார். ஏனோக்கு ஒரே இடத்துல தான் இருப்பார், ஆனால் ஆண்டவர் நெருங்கி நெருங்கி வந்தார். ஏன்னா அந்த நெருக்கத்துக்கு காரணம் என்ன? இந்த ஏனோக்கு ஆண்டவருடைய ஜெபத்தில் ஆண்டவரே பற்றி இருந்தான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடிதான் அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் ஒரு இடத்துல தான் ஏனோக்கு இருக்கிறான். ஆண்டவர் அவனை நெருங்கி வந்து சொன்னார், மகனே உன்னை பார்க்காம என்ன இருக்க முடியல. அப்பதான் ஏனோக்கு காதில் கேட்குது, பேசுகிறது கர்த்தர். அல்லேலூயா. அவன் சொல்ல, ஆண்டவரே ஜெபத்தில் உம்மை தேடாம என்னால் இருக்க முடியலப்பா. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாங்க, நெருங்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று செய்யுமா, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடுறியா என்று சொல்லிக்கிட்டு அந்த ஏனோக்கை கர்த்தர்
அவன் மரணம் சந்திப்பதே இல்லை, அவனுக்கு சந்திக்கல. மரணத்தை காணாதபடி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன்னு சொன்னார், ஆண்டவருக்கு அவனுக்குள்ள உறவு நெருங்கி இருந்தது. அருமையான அண்ணன் பிள்ளைகளே, அதனால நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு நெருங்கி இருக்கும் பொழுது, ஒருவேளை ஏனோக்கை போல் நம்ம எடுத்துக்கொள்ளப்படாவிட்டாலும், ஒருவேளை நம்முடைய ஜீவியத்திலே மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும், அல்லது கர்த்தருடைய வருகை நம்முடைய இந்த வரிசைப்பை எடுக்குமானாலும், மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவரோடு சேருவதற்கு அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். இது கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். அதனால அந்த நம்பிக்கையை ஆண்டவருக்கு மேல வையுங்கள். ஆண்டவருக்கு மேல வைத்து நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்த நம்பிக்கைக்கு ஏற்ற பிரதிபலனை, ஏற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரசிலே அவர் ஊற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை 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 தலைமுறையாக ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு ஊற்றுகிறார். இரண்டாவது, ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 34ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறது, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை, அதாவது பரியாசம் பண்ணுகிறவர்களை அவர் பரியாசம் பண்ணுகிறார். பெருமையாய் பேசக்கூடியவர்களை பெருமை அடக்குகிறார். ஆணவமாய் இருக்கக்கூடியவர்களை அவருடைய ஆணவத்தை அடக்க கர்த்தரால் முடியும் என்று சொல்லி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் நினைத்தான். அவன் புல்லை மேய ஆரம்பித்தான். புத்தி தெளிந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய ஆணவத்தை அடக்க, அகந்தை அடக்க கர்த்தரால் முடியும் என்று சொல்லுகிறார். அதுபோல பெருமையாய் பேசக்கூடியவர்களுடைய வாழ்க்கை பெருமையாகவும் புகழ்ச்சியாகவும், அது ஒரு வாழ்க்கையில பேசுகிறவர்களுக்கு ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. எங்கே தாழ்மை இருக்கிறதோ, எங்கே பொறுமை இருக்கிறதோ, எங்கே சாந்தம் இருக்கிறதோ, அது வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கிருபை என்று சொன்னால் என்ன? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது எந்த காலத்தில் கிருபை கிடைத்தது? பூமி சாபத்துக்குள் இருந்தது, பூமி பாவத்துக்குள் இருந்தது, ஒரு முன்னேற்ற முடியாதபடி நிலைமை இருந்தது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வரையிலும் முள்ளும் குறுக்கும் பூமியிலே கிடந்தது சாபம். அந்த சாபமான பூமியை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். அவன்தான் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. அந்த கிருபை சாபத்தை மாற்ற ஆரம்பித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை வேண்டுமா? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்த கிருபை கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று 2 நாளாகமும் 7:14 வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு பரிசேயன் ஜெபித்தான், ஒரு ஆயக்காரன் ஜெபித்தான், ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, அவன் தூரமாக நின்று கொண்டு ஜெபித்தான். ஒருத்தன் பெருமையாக ஜெபிக்க, ஆண்டவன் அவனை போல இல்லை இவனை போல இல்லை என்று சொல்லி அவன் பெருமையாக ஜெபித்தான். ஆண்டவர் ஒருத்தன் தூரமாக நின்று வானத்து கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான்.
2 பேர் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு பதில் வருகிறது. அவன் அல்ல, இவனே நீதிமான். இவனுக்கே நான் பதில் கொடுத்திருக்கிறேன். கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கதறினானே, அவன்தான் நீதிமான். பெருமையாய் ஜெபிக்கிறவன் நீதிமான் அல்ல. பெருமையோடு வாழுகிறவன் நீதிமான் அல்ல. எங்கே தாழ்மை இருக்கிறதோ அந்த தாழ்மை உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் நீதிமான். அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று கர்த்தர் பேசுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவர். உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தந்து அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற என்ன? தாழ்மை. அதாவது உன்னுடைய கணவனிடம் பேச வேண்டுமா, மனைவியிடம் பேச வேண்டுமா, பெற்றோரிடத்தில் பேச வேண்டுமா, யாரிடம் பேசினாலும் உன்னுடைய தாழ்மையும் உன்னுடைய பொறுமையும் சாந்தமும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனாலே தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு எங்கே இருக்கிறது? ஒன்று, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இரண்டாவது, ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு எங்கே இருக்கிறது? அவர் சிலுவையின் மரணம் அடைந்த தன்னை தாழ்த்தினவர். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மை நம்முடைய ஜீவியத்திலே இருக்கும் பொழுது அந்த தாழ்மையில் தான் தேவ கிருபை கிடைக்கிறது. மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பவுலுக்கு ஒரு முள் குட்டிக் கொண்டே இருந்தது. அந்த முள் நீங்கும்படி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னான். அந்த கிருபை 14 நிருபத்தை எழுத வைத்தது. நிருபத்தை எழுதி வைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மை நமக்கு தேவை. ஒரு லட்சம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வ அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்வ அல்லேலூயா. ஒருக்கா பார்த்து கேளுங்க, பக்கத்துலேயும் 2 சைட்லையும் நீங்க யாருக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? ஒருக்கா வலது பக்கமும் ஒருக்கா இடது பக்கம். அடுத்தது மாத்திரம் முக்கியமா கேட்க போறோம், ஒரு உண்மையான தாழ்மை உங்ககிட்ட இருக்குதா? கேளுங்க. பேசுவதில், பார்க்கறதுல, நடக்கிறதுல, சிந்திக்கிறதுல ஒரு உண்மையான தாழ்மை இருக்குதா? 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 நசரேத் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை. அது உள்ளதுதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதது என்று சொல்லிட்டாங்க. சில நேரத்தில் நசரத்தம்மா நிற்பாங்க ஒரு நிலை, நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதான் கரெக்டாக பாஸ்கிட்ட சொல்லிடு. ஏன்னா பாஸ்கிட்ட மறைக்க முடியாது. ஆமாம், சத்தியத்துக்காக சாட்சி அனுப்பாங்க. உண்மையில் சொல்ல போனால் இந்த நசரத்தம்மா ஏதாவது ஒரு ஆள் சத்தியத்தை விட்டு சற்று விலகி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த என்ன செய்யணும், அந்த என்ன செய்வான இருதயம் கொதிச்சிடும். கொதிச்சுக்கிட்டு என்ன பொங்கி எழுந்துருவாங்க. அதை நிறைய நாள் பார்த்துட்டேன். கைகளை உயர்த்தி சொல்வார் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வார் அல்லேலூயா. ஆனால் அதில் கூட நமக்கு ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? தாழ்மை தான் எதிர்பார்க்கிறார். தாழ்மையோடு தான் பேசணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வார் அல்லேலூயா. சத்தமாய் சொல்வார் அல்லேலூயா. மூன்றாவது, சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்குள்ளால ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போறேன். மூன்றாவது, மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு எங்கே இருக்கிறது? அந்த சொல்லுகிறது, அது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதுக்கு ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம். ஞானம் ஞானம்னு சொன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில்
3 காரியம் இருக்கு. ஞானம் வேறு, விவேகம் வேறு, அறிவு வேறு. கவனமா கேளுங்க. ஞானம் வீட்டை கட்டுது. வீட்டை கட்டுவதற்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவை. ஞானம் தேவை. அதாவது நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஞானம் தேவை. நம்முடைய படிப்பை கட்டி எழுப்புவதற்கு ஞானம் தேவை. அறிவியல ஞானம் தேவை. அப்ப வீடு ஞானத்தினால் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வீடு ஞானத்தினால் கட்டப்படும். அப்ப ஞானம் தேவை. நம்முடைய வீடு கட்டி எழுப்பப்படுவதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் வேணும்னா ஒன்று ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அப்ப ஞானம் எங்க இருக்கிறது? பரத்துல ஞானம் இருக்குது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி யாக்கோபு 3:17 சொல்லுது. சாந்தம், இணக்கம், அன்பு, நற்கிரிகை எல்லாம் அந்த சாந்தத்தை அந்த பரல ஞானத்துல 8 காரியத்தை சொல்லுது. இதை அறிந்த சாலமோன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டு அன்பு வச்சான். ஆண்ட தேட ஆரம்பிச்சான். தேடின ஆண்டு தென்பட்டார். தென்பட்ட ஆண்டவர் கேட்கிற, மகனே உனக்கு என்ன வேணும்? 3ஆம் அதிகாரத்தில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. 5ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் தேசத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அவன் கேட்டான், ஞானமுள்ள இருதயத்தை தாரும் சொல்லி கேட்டான். அந்த 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் இந்த ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு பிரியம் வந்துட்டு. என்ன வந்துட்டு தெரியுமா? எப்பா உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, மற்றவருடைய பிராணனை கேட்கல. நீ ஞானத்தை கேட்டபடினாலும் உன் வார்த்தையின்படி நீ வேண்டிக் கொண்டபடி உன் வார்த்தையின்படி செய்த ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தே. கைகளை உயர்த்தி சொல்வதே ஹல்லேலூயா. ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். எதற்கு? குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஞானம் வீட்டை கட்டி எழுப்புகிறது. அடுத்தது சொல்கிறது விவேகம் கட்டப்பட்ட வீட்டை நிலைநிறுத்துகிறது. நிலைநிறுத்துகிறது. கட்டப்பட்ட வீட்டை நிலைநிறுத்துகிறது. இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, நிலைநிற்க முடியல. இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ டைவர்ஸ் கேஸ். இன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள சண்டை, அல்லது இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள சண்டை, கணவனும் மனைவிக்குள்ள சண்டை. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு வருகிற சண்டைக்கு வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்றேன், கவனமா கேளுங்க. அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அந்த 2 ஸ்திரீகள், ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தை பெத்துட்டா, அது ஆம்பளை பிள்ளை. அந்த பெத்த 3ஆவது நாள் அடுத்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெத்துட்டா. முதலாவது ஆண் பிள்ளையை பெத்துட்டா, 2வது ஆண் பிள்ளையை அடுத்த ஸ்திரீ பெற்றுட்டா. அந்த ஒரு வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே கிடையாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. சொல்லக்கூடிய சமயத்தில் நடக்கிற சம்பவம் என்ன? அன்பானவர்களே, ஒரு ஸ்திரீ இரவிலே புரண்டு படுத்தாளா, அந்த பிள்ளைக்கு மேல உட்பட்டு பிள்ளை செத்து போச்சு. ஆனா அவளுக்கு தெரியும், செத்த பிள்ளை என் பிள்ளை தான் அவளுக்கு தெரியும். இவ என்ன செய்தா தெரியுமா? தந்திரமாட்டு செத்த பிள்ளையை எடுத்தா. செத்த பிள்ளை எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு ஸ்திரீ கிடக்கிறாளே, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைகிட்ட அந்த இதை கொண்டு போட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டா. காலையில இவளும் எழும்புறா, அவளும் எழும்புறா, பார்க்கிறா அது என் பிள்ளை இல்லை. அங்க ஒரு பயங்கரமான வாக்குவாதம். பிள்ளைய பார்க்கிறா, அது என் பிள்ளைப்பா, இது எவ சொல்றா அது என் பிள்ளை இல்லை, அது என் பிள்ளை. ஆனா அவளுக்கு அவள் கள்ளத்தனமா செய்ததுதான். அவளும் வாதாட என் பிள்ளை என் பிள்ளைன்னு. வீட்டில் சண்டை, ஊரில் தெருவில் சண்டை, ஊரில் சண்டை, ராஜாவிட்ட பெய்யாச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சண்டை வந்தாச்சு. சண்டை வந்த உடனே
ராஜாவாகிய சாலமோன் ஞானத்தை பயன்படுத்துகிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது இவள் சொல்லுகிறார், இது என் பிள்ளை. இவள் சொல்லுகிறார், என் பிள்ளை. இவள் என் பிள்ளை, என் பிள்ளை. மாறி மாறி பயங்கர சண்டை ராஜாவுக்கு முன்னால. ராஜா சொல்றாரு மந்திரியை பார்த்து, ஒரு பட்டயத்தை கொண்டு வா, ஒரு பட்டயத்தை கொண்டு வா. உயிரோடு இருக்கிற பிள்ளை இரண்டாக பிளந்து, உயிரோடு இருக்கிற பிள்ளை இரண்டாக பிளந்து பாதி அவளுக்கு கொடு, பாதியை இவளுக்கு கொடுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை எழுதினார். எழுதின பொழுது அருமையான பெற்ற கொடல் உண்மையாய் உயிரோடு இருக்கிற பிள்ளையுடைய தாய் அந்த கொடல் துடித்தது நிமித்தமாய், இப்படியே சொல்லுகிறது வேதம், துடித்தது நிமித்தமாய், ஐயா அந்த ராஜாவே அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளையை வெட்ட வேண்டாம், அந்த பிள்ளையை ஆண்டவரே ஐயா அவளுக்கு கையிலே கொடுத்து விடு என்று சொல்லி உண்மையான தாய் கதறுகிறாள். கதறும் பொழுது அவ மற்றவள் சொல்லுகிறார், அது உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், பிளந்து போடு, பிளந்து போடு என்று சொன்ன உடனே ராஜா பார்த்தா பிளந்து போடு என்று சொல்லுகிறாளே, இவள் தாய் அல்ல, கதறுகிறாளே அவள்தான் தாய் என்று சொல்லி அந்த ஜீவனோடு இருக்கிற பிள்ளையை உண்மையான தாயுடைய கையில கொடுக்கிறார். இவருடைய அர்த்தம் என்ன? ரெண்டு பேர் பேசும் பொழுது ராஜாவாகிய சாலமோன் பேசுகிற வார்த்தை கவனமாய் கேட்டார். கவனமாய் கேட்ட பொழுது அந்த கவனத்துக்கு ஏற்றபடி பதில் சொல்லுகிறார், இவள் தான் தாயின்னு சொல்லி. அது போலவே ஒருவேளை கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோர்களா, மாமியா, மருமகனா, மருமகளா, யாராக இருந்தா சீதான் வீட்டில் ஒரு சண்டை வருதா, கொஞ்சம் பொறுமையாக பேசி உடனே பதில் சொல்லாதபடி அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு அரை மணிக்கு கழிச்சியா பொறுமையாக பதில் சொல்லுவது விவேகம். ஞானம் வேறு, விவேகம் வேறு. விவேகம் என்ன? ரெண்டு பேர் பேசுகிறதை புரிந்து இதற்கு என்ன பதில் கொடுக்கலாம் என்று அறிவதுதான் விவேகம். விவேகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வீடு ஞானத்திலே கட்டப்படும். அந்த கட்டப்பட்ட வீடு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அப்ப அந்த வீடு நிலைநிறுத்தப்பட வேண்டும் சொன்னால் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையாய் கடைசி வரை நிலைநிற்க வேண்டும் சொன்னால் விவேகம் தேவை. கணவன் பேசுவதும் மனைவி பேசுவதும், மாமி மாமா பேசுவதும், மருமக பேசுவதும் அந்த விவேகத்தை பயன்படுத்து. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சீரழிந்து கிடக்குது. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் சீரழிந்து கிடக்குது. குடும்ப வாழ்க்கை நிலை நிற்கல. ஏன்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்கிற தன்மை இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து போய் கிடக்குது. அதனாலே பெற்ற அருமையான தேவ பிள்ளையே, நீ விவேகத்தை பயன்படுத்து. எந்த காரியங்களான செய்தான் பேசும் பொழுது ஞானமாய் பேசு. அந்த விவேகத்தை பயன்படுத்தி பதில் சொல். ஞானம் வேறு, ஞானம் வீட்டை கட்டும், விவேகம் அந்த வீட்டை நிலைநிறுத்தும். மூன்றாவது, அறிவினால் அறைகளின் அருமையும் இனிமையான சகல பொருட்களும் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை. அறிவு வேணும். ஞானம் வீட்டை கட்டுது, விவேகம் சண்டை இல்லாமல் பாதுகாக்கிறது, அறிவு வீட்டுடைய ஆசீர்வாதத்தை ஆஸ்தியினாலும் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறது. 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா கணக்கு பார்த்து தேவனுக்குரியதை தேவனுக்கும் ஒரு அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கும் கொடுத்து விட்டு உன் வீட்டு செலவை கணக்கு பார்த்து செலவு பண்ணி மீதியான துணிக்கைகளை எடுப்பது அறிவு. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வீணாக செலவழிப்பது அறிவல்ல. கணக்கு பார்த்து செலவு பண்ணுவது, மீதியான துணிக்கைகளை எடுப்பது அறிவு. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விடுதா. கர்த்தர் நகரத்தை காவலாகில் விழித்திருப்பது விடுதா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? அதனாலே ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு எங்கே இருக்கிறது? அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை.
ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு எதிலே இருக்கிறது? இரண்டாவது, தாழ்மையில் இருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு எதிலே இருக்கிறது? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறது. பயத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் எழுமிதிருப்போமா? எல்லாரும் அப்படி எழுமிதிருச்சு. பிரைஸ் எல்லாம் ஒரே ஒரு பாட்டுடைய ஒரு அடியை பாடி ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதிருங்கள். டி மைனர் போட்டு 100 போட்டு ஹல்லேலூயா. டி மைனர் ஊரம சந்தர ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உதை மூட எதை உடுப்போ. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளா. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மரப்பாளோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மரப்பாளோ மகனே உன்னை. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீ. ஆமென் ஆமென் ஆமென். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளை தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கோ. இன்னைக்கு நன்றி சொல்லு, இன்றைக்கு நன்றி சொல்லு. ஆமென். நாளைக்கு வழி பிறக்கோ, இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆமென். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நம்பிக்கை இழக்க வேண்டாம். நாளைக்கு உனக்கு வழி திறக்க